بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த ஊரிலே என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். இந்த உலகத்தின் செல்வத்தை, உலகத்தின் கண்ணியத்தை, உலகத்தின் நிம்மதியை, உலகத்தில் மதிப்பை, உலகத்தில் உயர்வை, உலகத்தில் கல்வியை என இந்த உலக வாழ்வில் எதுவெல்லாம் அருள்கொடைகள் என்று நாம் எண்ணுகின்றோமோ அவை அனைத்தையும் அல்லாஹ் யாருக்கு வேண்டுமானாலும் தருவான். ஆனால் அல்லாஹுவின் மார்க்கத்தின் நேர்வழியை, அல்லாஹுவின் மார்க்கத்தின் உறுதியை, அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கின்ற தேர்ந்தெடுப்பை அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹுடைய நேர்வழியை அல்லாஹ் நாடாமல் பெற முடியாது. அல்லாஹ் கொடுக்கின்ற மார்க்கத்தின் தெளிவை, உறுதியை அல்லாஹ் நாடாமல் கொடுக்க முடியாது. நேர்வழி வந்தடைந்து விட்டால் அதற்கு பிறகு நேர்வழியில் தான் நிலைத்திருப்போம் என்று இந்த உலகத்திலே யாராலும் கூறிவிட முடியாது. குர்ஆன் சொல்லுகிறது, ரப்பனா லா துஸிஅ என்ன துஆ குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் நேர்வழிக்கு பிறகு வழி தவறிய நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக்கொள் என்ற துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்படி என்றால் நேர்வழி அடைவதும் அல்லாஹுடைய நாட்டத்தில் தான். நேர்வழியில் நிலைத்திருந்து அதே நிலையிலேயே வாழ்ந்து அதே நிலையிலேயே மரணிப்பதும் யாருடைய நாட்டத்தில் தான்? அல்லாஹுடைய நாட்டத்தில் தான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழியை அளிக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியில் நிலைத்திருக்க செய்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் நேர்வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அளிக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அவனுடைய வழியை சுமந்து அந்த வழியிலேயே தியாகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்புகளை அளிக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, சூரத்துல் அன்கபூத் முதல் வசனத்திலே அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். குர்ஆன் பேசுகிறது, காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் எம்மோடு பேசுகிறான். ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், அஹஸிபன் நாசு, மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா, ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிவிட்டோம் என்று கூறினால் மட்டும் அல்லாஹ் உங்களை அப்படியே விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், அப்படி அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு முன்னோருக்கும் இந்த நேர்வழி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கொடுத்த நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் சோதிப்பான் அந்த நேர்வழியில்.
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால் அடுத்த கணம் உங்களை வந்தடையும் சோதனை. அல்லாஹ் சொல்கிறான், வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் நேர்வழிக்கு பிறகு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்றால், ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன், லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உண்மையாக நிலைத்திருப்பவர்கள் யார், லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு பிறகு வரக்கூடிய சோதனையில் பொய்யாக மாறியதை விட்டு விலகுபவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ் அறிவதற்காக அந்த சோதனையை கொடுத்து அல்லாஹ் தரம் பிரிப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஆல இம்ரான் 142வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹஸிபுதும், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையுடைய வசனங்கள் இவையெல்லாம். அம் ஹஸிபுதும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அன் ததுகுலுல் ஜன்னஹ், ஏன் இந்த சோதனையுடைய முடிவாக அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி மிகப்பெரிய வெகுமதியானது, அதை ஈடுகட்ட முடியாது. அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த பரிசை, அந்த வெகுமதியை யாராலும் ஈடுகட்டி கொடுத்து விட முடியாது. அந்த மிகப்பெரிய சன்மானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்றால் இந்த சோதனையை அல்லாஹ் இட்டே தீருவான். அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னஹ், அந்த சோதனையுடைய முடிவு, அந்த பாதையுடைய முடிவின் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த வெகுமதி என்ன, அல் ஜன்னஹ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அந்த சொர்க்கத்தில் உங்களை எளிதாக நுழைத்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா, வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வயஅலமஸ் ஸாபிரின், அந்த சொர்க்கத்திற்காக, அந்த சொர்க்கத்தை உங்களை சேர வைக்கக்கூடிய அந்த நேர்வழியில் இருந்து யார் அதற்காக போராடி, யார் அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து கொண்டார்களோ என்று அல்லாஹ் பிரித்தறியாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் பக்கரா 214வது வசனத்தில் அல்லாஹ் மேலும் கேட்கிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னஹ், நீங்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் எந்த வழிகளில் எல்லாம் சோதித்தானோ அதே வழிகளில் உங்களையும் சோதித்து அல்லாஹ் சிரமத்தையும், அல்லாஹ் கஷ்டங்களையும், அல்லாஹ் நடுக்கங்களையும் உங்கள் பாதையில் அல்லாஹ் கொடுத்து, அந்த ரசூலும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ் எப்போது எங்களுக்கு உதவி செய்வான் என்ற வார்த்தையை கேட்கும் வரை அல்லாஹ்வுடைய சோதனைகள் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த சோதனையுடைய முடிவின் வெற்றி சொர்க்கம். அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால் லா இலாஹ இல்லல்லாஹுடைய நேர்வழியை நீங்கள் அடைய வேண்டும். நேர்வழியை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ் அந்த நேர்வழியில் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவான். அல்லாஹ் பிரித்தறிந்து அல்லாஹ் அதற்கு பிறகு அந்த நேர்வழியின் வெகுமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். இது யாருக்கு தான்? இந்த உலகத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் இது பொதுவானது. யாரும் இதில் விதிவிலக்கு கிடையாது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு, ஏன் நம் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் கடைசியாக வரக்கூடிய, கடைசி ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஃமின் வரை எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலும் சோதிப்பான், சமூகமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். சோதனைகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல், தடுமாற்றங்கள் இல்லாமல், புரட்சிகள் அந்த சமூகத்தின் மீது போடப்படாமல், பிரச்சனைகள் அந்த சமூகத்தை தாக்காமல் அந்த சமூகம் ஒருபோதும் லா இலாஹ இல்லல்லாஹுவில் முழுமையாக முடியாது என்பதுதான் அல்லாஹுடைய வாக்கு. இந்த வசனங்களின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனையை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மரணம் வரை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்வாயாக என்று. உடனிருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் மீது நீங்கள் பயப்படுகிறீர்களா? இந்த துஆவை எங்களுக்கு அடிக்கடி சொல்லித் தருவதன் நோக்கம் என்னவென்று.
எங்கள் மீது உங்களுக்கு பயமா? ஈமானை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதை விட்டு விலகி விடுவோம் என்று நீங்கள் பயம் கொள்கிறீர்களா என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையுடைய வார்த்தைகளை சொன்னார்கள். யா அனஸ், அல்லாஹ் உள்ளங்களை 2 விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான். அவன் எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி திருப்பி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று. லா இலாஹ இல்லல்லாஹுவை வாயால் மொழிந்து செயல்படாமல் வாழ்ந்தால் போதும் அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று யாராலும் கூறிவிட முடியாது. அல்லாஹ் இந்த சோதனையை கலிமாவை மொழிந்ததிலிருந்து அல்லது கலிமாவில் பிறந்ததிலிருந்து அல்லாஹ் மரணிக்கும் வரை அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள், ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் 1 முழம் 1 ஜான் தான் இடைவெளி இருக்கும். அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழைவான். அந்த நேரத்தில் அவனுடைய புத்தகம் முந்துகிறது, நரகத்துடைய செயலை செய்வான், அவன் நரகம் நுழைவான் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுபோல்தான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே 1 முழம் தான் இடைவெளி இருக்கிறது. அந்த நேரத்தில் அவனுடைய புத்தகம் முந்தும், சொர்க்கத்துடைய அமல்களை செய்வான், அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த அடிப்படையில், இந்த முன்னுரையின் அடிப்படையில் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து நேர்வழியை கொடுப்பான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நேர்வழியை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேர்வழியில் சோதிப்பான். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை அவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் ஒப்படைக்க வேண்டும். அந்த வெகுமதியை அடைய வேண்டும் என்றால் சோதனையுடைய வடிவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது தனிப்பட்ட முறையிலும் சமூகம் சார்ந்தும் அவர்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும், அவர்கள் மரணிக்கும் வரை அல்லது அந்த சமூகம் மறுமையை வந்தடையும் வரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தில் இருந்து அல்லாஹ் நாடி அவர்களை தேர்ந்தெடுத்து, அல்லாஹ் நாடி அவர்களுக்கு அல்லாஹ் உறுதி கொடுத்து, அல்லாஹ் நாடி அவர்களை அந்த நிலையிலேயே அல்லாஹ் வாழ்ந்து மரணிக்க செய்வான். முன்னுரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லுகிறான். சூரா ஆல் இம்ரானுடைய 140வது வசனம் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு எப்படி இந்த போர்க்களத்தில் காயங்கள் ஏற்பட்டு நீங்கள் தோல்வியை அடைந்தீர்களோ அது போன்று அவர்களுக்கும் அல்லாஹ் காயங்களை ஏற்படுத்தி காயங்களை கொடுத்து அல்லாஹ் தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி மனிதர்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டே இருக்கும். ஏன் அல்லாஹ் இந்த சூழலை மாற்றி மாற்றி அமைக்கிறான்? ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் அறிந்து அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தில் நிலையாக வாழ்ந்து சோதனைகள் பொறுமையோடு இருந்து அதே நிலையிலேயே மரணிக்கக்கூடிய ஷஹீதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக வயத்தஹித மின்கும் ஷுஹதா வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன். அல்லாஹ் ஷஹீதுகளை தேர்ந்தெடுக்கிறான். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், அல்லாஹ் அநீதம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று இந்த குர்ஆனுடைய வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எம்மை படைத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே எமக்கு நேர்வழியை கொடுத்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நேர்வழியில் எம்மை சோதித்து, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை தடம் பிரித்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நபிமார்கள் முதற்கொண்டு ஈமான் கொண்டவர்கள் வரை எல்லோர்களையும் அல்லாஹ் விரும்பியவர்களை அல்லாஹ் மாற்றுவான். அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பகரமாக ஈமான் கொண்ட எல்லோர்களுடைய உயிர்களையும் செல்வத்தையும் அல்லாஹ் ஈமான் கொண்ட போதே அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமென்றால் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அதற்கு பகரமாக நீங்கள் கொடுத்தால் ஒழிய சொர்க்கத்தை நீங்கள் அடைய முடியாது. அந்த சொர்க்கத்துடைய பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது வரக்கூடிய சிரமங்களையும் வரக்கூடிய சோதனைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு
உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமென்றால் ஒன்று அவனுடைய உயிருக்காக வாழ்வான், அவன் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வான், அல்லது செல்வத்தை சேகரித்து தன் நிலையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழ்வான். இந்த இரண்டிற்காகத்தான் உலகத்திலே வாழ்க்கை அமையும். இந்த இரண்டையும் நீங்கள் அல்லாஹ்விற்காக கொடுக்கும் வரை, அல்லாஹுடைய தீனுக்காக கொடுக்கும் வரை, அல்லாஹ்விற்காக அர்ப்பணிக்கும் வரை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தரப்போவதில்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். தியாகத்தின் வரலாறுகள், கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மறந்த அல்லது நாம் மறுத்து வாழ்கிற அல்லது நம்மிடமிருந்து மறைக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட வரலாறுகளைத்தான் சுருக்கமாக எம்முடைய ஈமானிய உறுதிக்காக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உரையில், இந்த உரை எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான உரை. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இதன் மூலமாக என்னுடைய ஈமானிலும் உங்களுடைய ஈமானிலும் இருக்கக்கூடிய குறைகளை அல்லாஹ் அகற்றி எம் ஈமானில் அல்லாஹ் தெளிவையும் உறுதியையும் அல்லாஹ் தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே நேர் வழி கொடுத்தவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான உயிர்களை இழக்கக்கூடிய ஷஹீதுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபிமார்கள் முதற்கொண்டு, நபிமார்களுடைய சமூகத்தில் அவர்களை பின்பற்றியவர்கள் முதற்கொண்டு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு, அவர்களுடைய தோழர்கள் முதற்கொண்டு என எல்லோரும் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹுடைய ரசூல். வல்லதீன மஅஹு, அவரோடு ஈமான் கொண்டவர்கள். அஷித்தாஉன் அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், அவர்கள் காஃபிர்களோடு கடுமையோடு நடந்து கொள்வார்கள், இறை நம்பிக்கையாளர்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். நபியே, நீங்கள் அவர்களை பார்த்தால் ருக்கூஇலே பார்க்கலாம், சுஜூதிலே பார்க்கலாம். இவர்களை பற்றிய அடையாளங்களை அல்லாஹ் தௌராத்திலே சொல்லி இருக்கிறான். இவர்களை பற்றிய அடையாளங்களை அல்லாஹ் இஞ்சிலிலே சொல்லி இருக்கிறான். ஒரு சமூகம் அனுப்பப்படுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்த சமூகத்தின் பதிவை இஞ்சிலிலும் தௌராத்திலும் அல்லாஹ் பதிகிறான் என்றால் என்ன சொல்ல வருகிறான்? இவர்கள் இயற்கையாக நபியோடு உருவானவர்கள் அல்ல, இவர்களை தேர்ந்தெடுத்து அந்த நபியோடு அல்லாஹ் நபியுடைய காலத்தில் அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கிறான். இவர்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ். அபூபக்கரை தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை தேர்ந்தெடுத்தவன் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானை, அலியை, பிலாலை, அம்மாரை, யாசிரை, முஸ்அபை, ஹந்தலாவை, இன்னும் எத்துணை நபித்தோழர்களுடைய பெயர்களை நீங்கள் அறிவீர்களோ அல்லது அறியவில்லையோ அத்துணை நபித்தோழர்களையும் நபித்தோழிகளையும் நபியோடு இருப்பதற்கு தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தியாகங்களையும் தேர்ந்தெடுத்து இந்த மார்க்கத்திற்கான உறுதியை, தெளிவை கொடுத்தவன் அல்லாஹ். அவர்களுடைய வரலாறுகள் எமக்கு பறைசாற்றுகிறது. அல்லாஹுடைய வசனத்திற்கு ஏற்ப நபியோடு ஈமான் கொண்ட முதல் நாள் முதற்கொண்டு அவர்களுடைய உலகம் முடியும் வரை நபித்தோழர்களுடைய அத்துணை வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள். அவர்களுடைய காலை விடியல் எதற்கு? அவர்களுடைய மதியத்துடைய விடியல் எதற்கு? அவர்களுடைய இரவுடைய உறக்கம் எதற்கு? அவர்கள் வாழ்ந்தது எதற்கு? அவர்கள் வாழ்க்கையில் குடும்பங்களோடு இணைந்தது, குடும்பங்களை பிரிந்தது, ஊரை விட்டு சென்றது, ஊரை புறக்கணித்தது, ஏற்றுக்கொண்டது, விட்டது என அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வரலாறுகள் முழுவதையும் புரட்டி பாருங்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அர்ப்பணிப்பும் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக. அல்லாஹ் விலைக்கு வாங்கிய உயிரை, அல்லாஹ் விலைக்கு வாங்கிய செல்வத்தை, சொர்க்கம் வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர்கள் நபித்தோழர்கள். நபித்தோழர்களுடைய வரலாறுகளை துவங்குகிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய களத்தில் அறிவிப்பு செய்தார்கள், கூமு இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்காக நீங்கள் எழுந்திருங்கள். அந்த சொர்க்கம் வானம் பூமிகளை விட வியாபித்திருக்கிறது. கொஞ்சம் கவனியுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை அது. சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள், சொர்க்கம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கும் சொல்லப்பட்டது, என்னுடைய வாயின் மூலமாக என்னுடைய காதுகளுக்கு. உங்களுக்கும் சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை என் மூலமாக உங்களுக்கு. என்ன உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே வந்தது?
எந்த உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே பிரதிபலித்தது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை பத்ருடைய களத்தில் அந்த நபித்தோழர்களுக்கு முன்னால் சொன்னபோது உமைர் இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், ஆஹா ஆஹா. அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாய் உமைரே? உமைர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அந்த தோழர். அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டுதான் நீங்கள் சொன்னதற்கு பிறகு சொர்க்கத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டுதான் இந்த வார்த்தையை இந்த முறையில் நான் உங்களிடத்திலே இந்த சபையிலே இந்த போர்க்களத்தில் நான் சொன்னேன் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, தோழரே தோழரே, நீ அந்த சொர்க்கத்தில் உள்ளவன் தான் என்று. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சொன்ன மாத்திரத்திலேயே, சொர்க்கம் தனக்கு உரித்தானது என்று சொன்ன மாத்திரத்திலேயே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருந்த நபித்தோழர் சொன்னார், தூக்கி எறிந்தவராக அந்த உணவை இந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்தில் கூட இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ்வதை, அந்த கொஞ்ச நேரம் சொர்க்கம் எனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை தெரிந்ததற்கு பிறகு அதற்கு பகரமாக இருக்கக்கூடிய இந்த உயிரை அதற்கு கொடுக்காமல் வாழ்வதை நான் வெறுக்கிறேன், நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறி அதை அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி எறிந்தார். அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகும் வரை போராடி ஷஹீதானார். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களத்தில் அல்லாஹுடைய தூதர் நாடிய அந்த நபித்தோழர்கள் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். 300க்கும் சொச்சமான நபித்தோழர்கள் அந்த போரிலே கலந்து கொண்டார்கள். பெரும்பெரும் நபித்தோழர்களுக்கு அந்த போரிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஏன்? அது போர் ஆக போகிறது என்பதற்காக போராக அது மாறவில்லை. ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய தோழர்களும் செல்லும் வழியில் அது போராக மாறியது. உஹதுடைய களம்தான் போருக்கான தயாரிப்புகளோடு அல்லாஹுடைய தூதரும் தோழர்களும் சென்ற போர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பதிலில் கலந்து கொள்ளாத அத்துணை நபித்தோழர்களும் உள்ளவங்க அல்லாஹுடைய தூதரோடு போரில் கலந்து கொள்ளாத அத்துணை நபித்தோழர்களும் இன்னொரு போரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை பார்த்து, யா அல்லாஹ், முஷ்ரிக்குகளை காஃபிர்களை அழித்தொழிக்கக்கூடிய பத்ருடைய போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீ தரவில்லை. யா அல்லாஹ், இன்னொரு போரை நீ எனக்கு ஏற்படுத்தினால், இந்த சமூகத்தை தாக்கக்கூடிய இன்னொரு போர் ஏற்பட்டால், ரப்பே நீ பார்ப்பாய் நான் என்ன செய்வேன் என்று. சுப்ஹானல்லாஹ். அனஸ் இப்னு நதுருடைய வாக்கது, ரப்பே நீ பார்ப்பாய் நான் என்ன செய்வேன் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹதுடைய களத்தை ஏற்படுத்துகிறான். உஹதுடைய களத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை நாம் அறிவோம். அந்த போருடைய முடிவு அல்லாஹுடைய தூதருடைய மரண செய்தி என்ற தவறான வதந்தியோடு முடிகிறது. அல்லாஹுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் என்ற தவறான செய்தியை கேட்ட சில நபித்தோழர்கள் மனம் இழந்து அழுது ஒரு இடத்தில் ஓய்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அந்த சபையில் அனஸ் இப்னு நதுரும் இருக்கிறார். சஅத் அவர்கள் அந்த சபையை கடந்து செல்கிறார். அனஸை பார்த்து கேட்கிறார், என்ன செய்கிறாய் அனஸே? சஅதை பார்த்து சொன்னார்கள், அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு, மூது அலா மமாத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு இனிமேல் உயிர் வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்? வாருங்கள் நாம் எல்லோரும் மரணித்து விடுவோம் என்று கூறி அந்த போர்க்களத்திலே உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்து அந்த போரில் எதிரிகளை முடிந்த அளவு வெட்டி வீழ்த்தி அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதாகிறார். அந்த போர்க்களத்துடைய முடிவை சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை எடுத்து வரும்போது அடையாளம் காட்டப்பட முடியாமல் ஒரு ஜனாசா வெட்டி வீசப்பட்டு எந்த ஒரு அடையாளமும் சொல்லப்பட முடியாத அளவிற்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தோழி, நபித்தோழி அவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், அவர்களுடைய கையில் இருந்த ஒரு ரேகையை, விரல் நுனியில் இருந்த ரேகையை எடுத்துக்கொண்டு, ஒரு அடையாளத்தை எடுத்துக்கொண்டு, இவர்தான் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்கள்தான் என்று அவர்களுடைய சகோதரி அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடையாளம் காட்டினார்கள். ஆம், அவர் சொன்னார் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ பார்ப்பாய், இன்னொரு போர்க்களத்தை நீ எனக்கு கொடுத்தால் அந்த போர்க்களத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை அல்லாஹ் பார்த்தான்.
அனஸ் இப்னு நதுர் அடுத்த போர்க்களத்தில் என்ன செய்தார் என்பதை நேர்வழி கொடுத்த அல்லாஹ் அனஸ் இப்னு நதுரை சோதித்தான். அவர் ஒரு வார்த்தையை மொழிந்தார், அந்த வார்த்தையை அல்லாஹ் சோதித்தான். 70க்கும் மேற்பட்ட காயங்களை முன்னுடம்பில் சுமந்தவராக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹுடைய தீனுக்காக அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார்கள் உஹதுடைய போர்க்களத்தில். இன்னும் ஏராளமான நபித்தோழர்கள், உங்களுக்கு அறிந்த நிகழ்வுகள், அறியாத நிகழ்வுகள், அத்துணை நபித்தோழர்களுடைய வரலாறுகளையும் புரட்டி பாருங்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மறக்க முடியுமா இந்த நபித்தோழருடைய பெயரை? ஒரு முஸ்லிமாக பிறந்தவர், கருப்பிற அடிமை, மக்காவில் குறைஷிகளால் தாக்கப்படுகிறார், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொண்டதற்காக அபூஜஹல் பிலாலையும் அவர்களோடு ஈமான் கொண்ட யாசர், அம்மார், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும், இப்படி ஏழ்மையில் அடிமைகளாக வாழக்கூடிய அத்துணை நபித்தோழர்களையும் வேதனைக்கு உள்ளாக்குகிறான். பாலைவன மண்ணில் புரட்டி எடுக்கப்படுகிறார்கள் நபித்தோழர்கள், நெருப்பில் சூடு காட்டப்படுகிறார்கள் நபித்தோழர்கள். ஹப்பாப் நெருப்பின் மூலமாக சூடு காட்டப்பட்டார். பிலால் பாலைவன மண்ணில் பாறை மேல் வைக்கப்பட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை விடு பிலாலே, உன்னை நான் தண்டிப்பதிலிருந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு தாயின் கண்ணுக்கு முன்னால் பிள்ளை, ஒரு தந்தையின் கண்ணுக்கு முன்னால் பிள்ளை, பிள்ளையின் கண்ணுக்கு முன்னால் தந்தையும் தாயும் என ஒரே குடும்பம் அல்லாஹுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சப்ரன் ஆலு யாசிர், யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கடைபிடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறார் என்று. பிலால் அவர்கள் சொன்னார்கள், அபூஜஹலே என்னை நீ சோதிக்கிறாய், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான் உனக்கு வேதனை தருகிறது. இந்த வார்த்தை அல்லாத வேறொரு வார்த்தை எனக்கு தெரிந்திருந்தாலும் கலிமாவை மொழிவதற்கு அதையும் சொல்லுவேனே தவிர இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஒருபோதும் விடமாட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடந்து செல்கிறார்கள். அந்த சபையை கேட்டார்கள் அபூஜஹலை பார்த்து, அபூஜஹலே இறக்கப்பட மாட்டாயா அந்த அடிமையின் மீது? அபூஜஹலே வேண்டுமென்றால் எதற்கும் உதவாத இந்த அடிமையை எடுத்துச் செல்கின்றார்கள். விலை பேசி அபூஜஹலிடம் விலை பேசி பிலால் அவர்களை விடுதலை செய்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொல்லுவார்கள், அபூபக்கரை அல்லாஹுடைய தூதர் தலைவராக எமக்கு ஆக்கினார்கள், எம்முடைய தலைவரை அபூபக்கர் விடுதலை செய்தார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஈமான் கொண்ட அத்துணை நபித்தோழர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே ஒரு கலிமாவிற்காக சோதிக்கப்பட்டார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சோதனையை நாம் அறிந்திருக்கிறோம். ஹுபைபை மக்காவில் சோதித்தார்கள் ஒரே ஒரு வார்த்தைக்காக. ஹுபைபே, நீ நிற்கக்கூடிய இந்த கழுமேடையில் அல்லாஹுடைய தூதர் நிற்பதாக நீ கற்பனை செய், உன்னை விடுதலை செய்கிறேன். ஹுபைப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குறைஷிகளே, காஃபிர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு, அவர்களுடைய வீட்டில் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டு, அவர்களுடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காத போது அல்லாஹுடைய தூதர் இந்த கழுமேடையில் நிற்பதாக நான் கற்பனை செய்வதா? அதை விட எனக்கு இந்த தூக்கு மேடை உயர்ந்தது என்று கூறி அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக ஷஹீதானார்கள். ஹுபைப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் இது போன்றிருக்கக்கூடிய அத்துணை நபித்தோழர்களும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக சோதிக்கப்பட்டார்கள். இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தியாகங்களின் மேல்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மார்க்கத்தின் கலிமா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தியாகங்களின் மேல்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை நிலை பெறச் செய்திருக்கிறான். முஅத்தாவுடைய போர், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஅத்தாவுடைய போர் என்று அல்லாஹுடைய தீனில் ஒரு போர் நடந்தது. முஅத்தா போர் எப்போது நடந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்நாளிலேயா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததற்கு பிறகா? முஅத்தா போர் எப்போது நடந்தது?
புரியல. மரணித்ததற்கு பிறகு முஅத்தா போர்னு ஒரு போர் நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. முஅத்தா போர்னு ஒரு போர் நடந்ததுன்னு தெரிஞ்சவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஹிஜ்ரி 8வது ஆண்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர்களுடைய குழுவை தேர்ந்தெடுத்து அல்லாஹுடைய தூதர் ஷாம் நாடு முதலாக ரோம நாட்டை தாக்குவதற்காக ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள். அதுதான் முஅத்தா போர். முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள். யாருக்காவது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துணை போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எத்தனை போர்க்களங்கள் நடந்தது? முதலில் எத்தனை நடந்தது? எல்லாருமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஷஹாதத் மொழிஞ்சவங்க தானே இருக்கீங்க. இல்லை தமிழ் பேசுகிறவங்க தானே இருக்கீங்க. வேற ஏதாவது மொழி பேசுகிறவங்க இருக்கீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். ரப்பே, எத்தனை போர்க்களம்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என ஷஹாதத்தை மொழியக்கூடிய சமூகமே உங்களை பார்த்து கேட்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தீனுக்காக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை இந்த உலகம் மொழிவதற்காக அல்லாஹுடைய தூதர் கலந்து கொண்ட போர்க்களங்களின் எண்ணிக்கை எத்தனை? எட்டா? இந்த பயான தொடரவா இல்லை முடிச்சிடவான்னு யோசிக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்ட போர்க்களங்கள் எத்துணை? அப்ப அந்த போர்க்களத்தில் நடந்த செய்தின்னு சொன்னா என்ன போர்க்களம்னே தெரியாத உங்களுக்கு? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மிகப்பெரிய சோதனை, இது முசீபத். இது ஒரு நபியை பின்பற்றக்கூடிய சமூகம் அந்த நபியின் வரலாற்றை முழுவதுமாக அறியாத நிலையில் வாழ்கிறதென்றால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியின் அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நபி எப்போது பிறந்தார்கள்? நபி யாரால் வளர்க்கப்பட்டார்கள்? நபியுடைய 40 ஆண்டுகள் நபி செய்த பணி என்ன? 40வது ஆண்டில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த சோதனைகள் என்ன? அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி நபித்துவம் கிடைத்தது? அல்லாஹுடைய தூதருக்கு எப்படி வஹி இறங்கியது? அல்லாஹுடைய தூதரை ஏன் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான்? அல்லாஹுடைய தூதருடைய பெற்றோர்கள் யார்? அல்லாஹுடைய தூதரை வளர்த்தவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதரை எதிர்த்தவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் யார்? அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகள் எத்துணை? அல்லாஹுடைய தூதருடைய
வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் எத்துணை. மக்காவில் 13 ஆண்டு காலம், மதீனாவில் 10 ஆண்டு காலம் அவர்கள் சந்தித்த சோதனைகள், சிரமங்கள், அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கை தெரியாது. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நீங்க போய் படிச்சுக்கோங்க. இந்த உரை முடிந்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுங்கள். இந்த உரை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய வரலாற்றை முதல் பக்கம் முதற்கொண்டு, அது என்ன புத்தகமோ அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை முதற் பக்கம் முதற்கொண்டு கடைசி பக்கத்தை முடிக்கும் வரை என் உயிரை அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து எடுத்து விடக்கூடாது என்ற உறுதியை அல்லாஹ்விற்கு முன்னால் எடுங்கள். இந்த உரையை தொடர்ந்து தூங்குறேன், இல்லைன்னா முடிச்சுட்டு போயிடுறேன். எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? எடுப்போமா இன்ஷா அல்லாஹ்? அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், எம் நபி அவர்கள், எம் தூதர் அவர்கள். தூதரை விமர்சித்தால் போராடுகிறீர்கள், தூதர் எதிர்க்கப்பட்டால் போராடுகிறீர்கள், தூதரை பழித்தால் போராடுகிறீர்கள். அந்த பழிப்பிற்கும் அந்த இழிவை அந்த தூதரின் மேல் போடுவதற்கும் அடிப்படை காரணமே தூதரின் சமூகமே அந்த தூதரின் கண்ணியத்தையும் மரியாதையும் உறுதிப்படுத்தி வாழாததுதான். இல்லையா? இல்லையா? ஏதோ ஒரு நபிக்காக போராடுகிறீர்களே, அந்த நபி யார் என்று இடத்திலே கேட்டால் என்ன பதிலை சொல்லுவோம்? என்ன பதிலை சொல்லுவோம்? என்ன பதிலை சொல்லுவோம்? அல்லாஹ் பாதுகாப்பானா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தா போருக்கு நபித்தோழர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த போருடைய நிலைமை தெரியுமா? 3000 நபித்தோழர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ரோம அரசை எதிர்ப்பதற்காக. ரோம அரசின் படையின் எண்ணிக்கை எத்துணை? 1,00,000. அல்லாஹ் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்ற வரலாற்றின் அடிப்படையில் ரோம பாரசீக வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் இன்னும் இந்த போர்க்களத்துடைய பதிவுகள் அவர்களுடைய புத்தகத்திலும் இருக்கிறது. 2,00,000க்கும் மேற்பட்ட படை. ஆனால் முஸ்லிம் படையுடைய எண்ணிக்கை வெறும் 3000 தான். 3000 நபித்தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார்கள். அந்த படை எப்படி அனுப்பப்படுகிறது தெரியுமா? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 நபித்தோழர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அந்த படைக்கு முன்னால். ஸைத் இப்னு ஹாரிஸா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாவின் மகன், குறைஷி. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்ட கவிஞர். இந்த 3 நபித்தோழர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டு சொல்லப்பட்டது, ஸைத் அவர்களே, நீங்கள் இந்த படைக்கு தலைமை தாருங்கள். ஒருவேளை நீங்கள் கொல்லப்பட்டால், ஷஹீதாக்கப்பட்டால் ஜஅஃபர் தலைமை தாங்குவார். ஜஅஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமை தாங்குவார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சொல்ல வருகிறார்கள்? ஸைதே, நீ ஷஹீதாக்கப்படுவாய். ஜஅஃபர், நீ தலைமை தாங்குவாய். அதற்கு பிறகு ஜஅஃபர், நீ ஷஹீதாக்கப்படுவாய். அதற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா தலைமை தாங்கப்படுவார். அவ்வளவுதான். நிறுத்திக் கொண்டார்கள். ஒரு படையை வழி அனுப்புகிறார்கள் மரண செய்தியோடு. அந்த சபையில் நாம் இருந்தால் என்ன செய்வோம்? எம் ஈமான் எப்படி இருந்திருக்கும்? ஸைத் இப்னு ஹாரிஸா கொடியை தாங்கியவராக அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை ஏற்று முதலாக ஒரு பெரிய ஒரு ரோம பாரசீக அரசை எதிர்த்து ஒரு முஸ்லிம் படை மதீனாவில் இருந்து கிளம்புகிறது. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நபித்துவத்தின் உறுதியை ஏற்றவர்கள் அவர்கள், ஈமானுடைய தெளிவை ஏற்றவர்கள் அவர்கள், சொர்க்கத்தின் படையாக மாறியவர்கள் அவர்கள். இந்த பூமியிலேயே படை செல்கிறது, ரோமை எதிர்க்க தயாராகிறது, போரும் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அழைப்பு கொடுக்கிறார்கள்.
ஸெய்த் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். போர் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவில் அழைப்பு கொடுக்கிறார்கள். ஸெய்த் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். கொடியை சுமந்தவராக அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியானார்கள். சொன்னார்கள், ஸெய்தை அவர்கள் ஷஹீதாக்கி விட்டார்கள் என்று. ஸெய்த் இப்னு ஹாரிஸா ஷஹீதாக்கப்பட்டார். சொன்னார்கள், ஜாஃபர் தலைமை தாங்கிக் கொண்டார். நபித்தோழர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஆதாரமான நபிமொழி, கதைகள் அல்ல இவையெல்லாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹீயின் மூலமாக அறிவிக்கின்ற செய்தி. ஜாஃபர் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஜாஃபர் ஷஹீதாகிறார். விரைந்து செல்லுங்கள் ஜாஃபரின் குடும்பத்தாருக்கு ஆதரவு கொடுப்பதற்காக. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமை தாங்குகிறார். அமைதியானார்கள். அப்துல்லா இப்னு ரவாஹாவும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர். அப்துல்லா இப்னு ரவாஹா ஷஹீதாக்கப்பட்டார். அந்த போர்க்களத்தில் அதற்கு பிறகு யார் தலைவர் என்ற ஒரு ஆலோசனை நடக்கிறது. சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அந்த போர் நடப்பதற்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகத்தான் ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். வெறும் 3 மாதங்கள் ஈமானை சுமந்த ஒரு நபித்தோழர். அதுவும் அதற்கு முன்னால் வரை ஒரு நபியை கொலை செய்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் தயாரான ஒரு தோழர் அவர். நபியோடு ஈமான் கொண்டு முஅத்தாவுடைய போர்க்களத்தில் முதல் போர்க்களமாக கலந்து கொள்கிறார். சாபித் அவர்கள் சொன்னார்கள் ஹாலிதை பார்த்து, ஹாலிதே தலைமை தாங்கிக் கொள். உன்னை விட இந்த போரை இதற்கு பிறகு சிறப்பாக யாரும் நடத்திவிட முடியாது. ஹாலித் சாபித் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இல்லை முடியாது. நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு எனக்கு முன்னால் ஈமான் கொண்டு ஹிஜ்ரத் செய்தவர்கள். நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள். எல்லா நபித்தோழர்களும் ஹாலிதை முன்னிலைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வாள்களில் ஒரு வாள் பொறுப்பை எடுத்துக் கொண்டதென்று. யா அல்லாஹ் வெற்றி அளித்து விட அந்த போர்க்களத்தில் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய வாள் யார்? அதற்கு பிறகு சைஃபுல்லா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போரில் தலைமை தாங்கினார்கள். அல்லாஹ் அவர்களின் மூலமாக அந்த போர்க்களத்தின் வெற்றியை அல்லாஹ் அளித்தான். ஆனால் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் இந்த போர் நடந்தது, ஆனால் முஸ்லிம் படை வீழ்ந்தது என்று இருக்கும். ஆனால் போரில் இழப்புகளோடு, பெரும் இழப்புகளோடு அந்த போர்க்களம் முடியவில்லை 2 பக்கமும். ஆனால் ஒரு படை முன்வாங்கி சென்று 1,00,000 மேற்கொண்ட படையை பின்வாங்க செய்ததென்றால் வெற்றி யார் மீது? ஹாலித் இப்னு வலீத் மதீனாவில் வந்தவுடன் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த முறையில் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி காட்டி நான் ரோம பாரசீகை பயமுறுத்தி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்திற்காக ஸெய்த் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ரவாஹாவை பற்றி இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிபை பற்றி பதிவு செய்கிறார்கள். அவர்களுடைய முன்னுடம்பில் 90க்கும் மேற்பட்ட காயங்களோடு அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர்கள் ஷஹீதானார்கள் என்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தீனுக்கான அர்ப்பணிப்புகள் அவையெல்லாம், தியாகங்கள் அவையெல்லாம், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷஹீதுகள் அவர்கள் எல்லாம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எதையும் இழக்க தயாரான கூட்டம் நபித்தோழர்களுடைய கூட்டம். ஹந்தக்குடைய யுத்தம், அகழ்போர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்களிலேயே அதிக சிரமத்தோடு நடந்த போர்க்களத்தில் ஒரு போர்க்களம் ஹந்தக்குடைய யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹந்தக்கிற்கான அழைப்பை கொடுக்கும் போது மிகப்பெரிய வறுமை, அதுவும் மிகப்பெரிய சூழ்ச்சி, ஒட்டுமொத்த காஃபிர்களுடைய படையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்களை அழிப்பதற்காக, மதீனாவை சிதைப்பதற்காக எல்லா குறைஷி கூட்டமும், குறைஷிகளோடு இணைந்த எல்லா அரபுகளுடைய கூட்டமும் மதீனாவை தாக்குவதற்காக கிளம்பி வருகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் மதீனாவிற்கு பின்னால் பனு குறைதாவுடைய யூதர்களுடைய குழு மதீனாவை தாக்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்
நபித்தோழர்களுக்கும் ஒரு மிக சிரமமான நிலை என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், உங்களுக்கு மேலிருந்து கீழிருந்து உங்களை அழிப்பதற்காக அந்த கூட்டம் வந்தபோது உங்களுடைய பார்வை நிலைகொற்றி இருந்தது, உங்களுடைய உள்ளங்கள் தடுமாற்றத்தோடு, உங்களுடைய தொண்டை குழியை உள்ளங்கள் அடைக்கும் வரை நீங்கள் தடுமாறிக் கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ்வின் மீது நீங்கள் பல எண்ணங்களை கொண்டிருந்தீர்கள், எப்படி இந்த போர்க்களம் முடியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்துடைய முடிவை, அல்லாஹ் அந்த போர்க்களத்துடைய காட்சியை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். ஹந்தக்குடைய யுத்தம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபித்தோழருடைய ஆலோசனையின் அடிப்படையில் அகழ் தோண்டப்பட்டு அந்த போர்க்களம் நடக்கிறது. ஒரு மிகப்பெரிய குழி மதீனாவை சுற்றிலும் போடப்பட்டு அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் அந்த குழிக்கு பிறகு இருந்து மதீனாவையும் அந்த மதீனாவின் உள்ளேயும் வெளியேயும் எதிரிகள் தாக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழல் தெரியுமா அந்த போர்க்களத்துடைய சூழல்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழர்கள் பசியால் வறுமையால் வாடியவர்களாக, அவர்கள் புழுதியை தங்கள் மேல் சுமந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்தோழர்கள் அந்த போர்க்களத்திற்காக பணி செய்து கொண்டிருப்பதை பார்த்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, யா அல்லாஹ், வாழ்க்கை என்பதில்லை மறுமையின் வாழ்க்கையை தவிர என்ற வார்த்தைகளை சுமந்தவர்களாக அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்தோழர்கள் சந்திக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரே, வறுமையால் வாடுகிறோம் என்று அவர்களுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதற்கொண்டு எல்லா நபித்தோழர்களும் அவர்களுடைய ஆடைகளை உயர்த்தி காட்டுகிறார்கள். அவர்களுடைய வயிற்றில் கற்கள் கட்டப்பட்டு பசியால் வறுமையால் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. அல்லாஹுடைய தூதருடைய உடம்பில் பசியால் வறுமையால் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய காட்சியை பார்த்தவுடன் அந்த போர்க்களத்திற்கான வேலையை செய்வதற்கு தயாராகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு பாறையை உடைப்பதற்கு நபித்தோழர்கள் சிரமப்படும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டு அந்த பாறை உடைக்க அல்லாஹுடைய தூதருடைய கரத்தில் அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முறை பிஸ்மில்லாஹ் என்று கூறி ஒரு முறை அடித்தார்கள். அடித்தவுடன் சொன்னார்கள், ஷாம் வெற்றி கொள்ளப்படுகிறது என்று. 2வது முறை அடித்தார்கள், சொன்னார்கள், அல்லாஹ் ஃபாரிஸை வெற்றியாக்குகிறான் என்று. அதற்கு பிறகு அடித்து சொன்னார்கள், அல்லாஹ் யமனை வெற்றியளிக்கிறான் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கின் அடிப்படையில் ஷாமும் ஃபாரிஸும் யமனும் வெற்றி கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர்க்களத்தில் கொடுக்கிறார்கள். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் வயிற்றில் 2 கல்லை கட்டி இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் ஒரு கல்லை கட்டி பசியை சுமந்திருக்கிறார்கள். தூசி படிந்து நபித்தோழர்கள் பசியால் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற இந்த வாக்குறுதி எப்படி பழிக்க முடியும்? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏமாற்றுகிறார்கள் என்ற வார்த்தையை அல்லாஹுடைய தூதருடைய சபையில் இருந்த சில முனாஃபிக்குகள் சொன்னபோது நம்பிக்கையாளர்கள் அதை உறுதியாக ஏற்று அதற்கு பிறகு செயல்படுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஜுலைபிப் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் மிக அழுக்கான தோற்றத்தில் எந்த ஒரு நபித்தோழரும் கூட அவர்களிடத்தில் நெருக்கமாக பழகுவதற்கு சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய ஏழ்மையும் அவர்களுடைய உடல் அமைப்பும் இருந்தது. மதிக்கப்படாத ஒரு மனிதராக ஜுலைபிப் அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு முறை ஜுலைபிபை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், ஜுலைபிபே எப்படி இருக்கிறாய் என்று. அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஜுலைபிப் அவர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் சொர்க்கத்திலே திருமணம் முடிப்பதற்கு ஹூரிலின்களை எதிர்பார்த்தவனாக இருக்கிறேன் என்று. அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் அப்படி சொல்கிறாய் ஜுலைபிபே என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜுலைபிப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்களுடைய குடும்பத்தில் எவரும் எனக்கு பெண் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் விரும்பிய வீட்டை சென்றடைந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாட்சியோடு அந்த வீட்டின் பெண்ணை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து தருவான் என்று. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாக்குறுதியை ஏற்றவர்களாக ஒரு வீட்டை சென்றடைகிறார்கள். அந்த அன்சாரி தோழருடைய வீட்டிற்கு உள்ளே நுழைகிறார்கள். உள்ளே நுழைந்து கேட்டார்கள், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை அல்லாஹுடைய தூதருடைய சார்பாக அவர்களை வாக்காக வைத்து நான் திருமணம் முடிக்க வந்திருக்கிறேன் என்று. அங்கு இருந்த அன்சாரி தோழர்கள் கேட்டார்கள், யாருக்காக நீங்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறீர்கள்? அல்லாஹுடைய தூதருக்கா என்று. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை, அல்லாஹுடைய தூதருக்கு நான் பெண் கேட்டு வரவில்லை, எனக்கு தான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று. அந்த வீட்டில் இருந்த அன்சாரி தோழர் சொன்னார், இல்லை, ஒருபோதும் முடியாது ஜுலைபிபே, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை உமக்கு நாம் ஒருபோதும் திருமணம் முடித்து தரமாட்டோம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஜுலைபிப் வருகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்தில். அல்லாஹுடைய தூதருடைய சபையில் அமர்ந்திருக்கிறார். ஜுலைபிப் வந்து பெண் கேட்ட செய்தி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுடைய காதில் விழுகிறது. கேட்டார்கள், தந்தை தாயை அழைத்து நடந்த செய்தி என்ன என்பதை எனக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அந்த பெண் அந்த தாய் தந்தை இடத்திலே கேட்கும்போது அந்த தாய் தந்தை சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜுலைபிபை இந்த வீட்டிற்கு அனுப்பி பெண் எடுத்து வருமாறு கூறியிருக்கிறார்கள் என்று. அந்த பெண் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஒன்றை தேர்ந்தெடுத்து விட்டால் அதற்கு பிறகு வேறொரு தேர்ந்தெடுப்பை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லையே, எப்படி அல்லாஹ்வுடைய தேர்ந்தெடுப்பில் நீங்கள் ஒரு ஆலோசனையை வைக்கலாம்? அல்லாஹுடைய தூதர் கூறிவிட்டாலே நீங்கள் மனம் முடித்துதானே கொடுக்க வேண்டும். ஜுலைபிபை நான் மனம் முடிக்க தயார் என்று கூறி அந்த பெண் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு. அந்த பெற்றோர்களின் முன்னிலையில் ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு பெண் பேசப்பட்டு மணப்பெண் மணமகனாக அந்த இருவரும் திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த சில நாட்கள் தான் கழிகிறது. அல்லாஹ்வுடைய போர்க்களத்திற்காக அழைப்பு வருகிறது. ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரால் பெண் பேசப்பட்டு பல ஆண்டுகள் கழித்து தோற்றத்தால் உருவத்தால் ஒதுக்கப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய உதவியை கொண்டு பெண் பேசப்பட்டு திருமணம் முடித்த ஜுலைபிப் அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதருக்கு தெரியும். போர் முடிகிறது. நபித்தோழர்களை அல்லாஹுடைய தூதர் எண்ணுகிறார்கள், தேடுகிறார்கள். யாரையாவது நாம் தொலைத்து விட்டோமா என்று கேட்கிறார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரை யாரை நீங்கள் தேடுகிறீர்கள்? மறுபடியும் கேட்டார்கள் நபித்தோழர்கள் இடத்தில், யாரையாவது நாம் தொலைத்து விட்டோமா என்று. அல்லாஹுடைய தூதரிடத்தில் நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை யாரை தேடுகிறீர்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுலைபிபை காணவில்லையே, எங்கே இருக்கிறார் அவர்? சஹாபாக்கள் ஜுலைபிபை தேடிச் செல்கிறார்கள். ஜுலைபிப் ஷஹீதாக்கப்பட்டு ஒரு இடத்திலே ஷஹீதான நிலையில் இருந்தார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுலைபிபை அவருடைய ஜனாசாவை எடுத்து வருமாறு சொன்னார்கள். எடுத்து வருமாறு கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கை தாங்களாக அந்த ஜனாசாவை தூக்கி நெஞ்சோடு அணைத்தவர்களாக சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரில் உள்ளவர் என்றார்கள். யா அல்லாஹ், இவர் என்னை சார்ந்தவர், நான் அவரில் உள்ளவர் என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தால் ஜுலைபிபை அடக்கம் செய்தார்கள். அல்லாஹு அக்பர். இப்படி நபித்தோழர்களுடைய வரலாறுகள், எம்முடைய உள்ளங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய வரலாறுகள் ஏராளம். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்காவில் ஏற்றுக்கொண்ட மிகப்பெரிய செல்வந்தர். அல்லாஹுடைய தீனுக்காக செல்வத்தை இழந்து மதீனாவிற்கு வந்து ஏழ்மையான நிலையில் வாழ்ந்து அல்லாஹுடைய தூதரோடு போர்க்களத்தில் கலந்து கொண்டு
உஹதுடைய போர்க்களத்தில் ஷஹீதாகக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஆடையை அவருடைய உடம்பை மறைப்பதற்கு கஃபனுடைய துணி கொண்டு வரப்படுகிறது. ஒரு நாளைக்கு கையால் தைக்கப்பட்ட விலையுயர்ந்த ஆடைகளோடு மக்காவில் உலா வந்த ஒரு நபித்தோழர் ஷஹீதாகக்கூடிய நிலையில் அவருடைய கஃபனுக்கு கூட வழி இல்லாமல் காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்த நிலையில் மரணித்து ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அதே போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். திருமணம் முடித்த அதே இரவில் கலந்து கொண்ட காரணத்தால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஹந்தலா இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். ஹந்தலா இந்த போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். அவரை மலக்குகள் மேகத்தின் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். மலக்குகள் மேகத்தின் நீரால் குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே சொல்லப்பட்ட போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தலாவுடைய நிலையை அறிவதற்காக அனுப்பி வைத்தார்களுடைய வீட்டிற்கு. மனைவி சொன்னார்கள், ஹந்தலா குளிப்பு கடமையான நிலையில் போரில் கலந்து கொண்டார் அழைப்பை ஏற்று என்று. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்வில் உயிர்களையும் தங்களுடைய வாழ்வில் செல்வத்தையும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் இந்த தியாகங்களின் வரலாறுகள் ஏராளம். இந்த தியாகத்தின் அடிப்படையில் மரணித்த ஷஹீதாக்கப்பட்ட நபித்தோழர்களுடைய வரலாறுகள் ஏராளம். இவை அனைத்தும் எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக. ஏன் எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறீங்க? அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உறவுகளையும் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் தங்களுடைய நேரங்களையும் அர்ப்பணித்தார்கள். அவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் நபிமார்களோடு ரசூல்மார்களோடு அவர்களை அல்லாஹ் வாழ வைப்பான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதரை ஈமான் கொண்ட அத்துணை நபித்தோழர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களோடு நாளை மறுமையில் எழுப்பியிருப்பான். அவர்களுடைய தியாகங்களுக்கு முன்னால் நாம் என்ன செய்தோம் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி. மாதா கத்தம் தலிஹாத் அத்தீன். அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை எமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சுமக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்திலிருந்து நாம் பிரியும் போது எந்த நிலையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை சுமந்த நிலையில், லா இலாஹ இல்லல்லாவிற்கான அர்ப்பணிப்பை செய்த நிலையில், அல்லாஹ் விலைக்கு வாங்கிய இந்த உயிரிலும் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய செல்வத்திலும் எதை அல்லாவிற்காக கொடுத்த நிலையில் நானும் நீங்களும் செல்லப்போகிறோம் என்ற கேள்வி மட்டும் போதும் ஈமானை உயர்த்துவதற்கு. உயிர்களை அர்ப்பணிக்கவோ உடைமைகளை அர்ப்பணிக்கவோ உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வை அர்ப்பணிக்கவோ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அழைப்பு கொடுக்கக்கூடிய முதல் அழைப்பு தியாகத்தில் மேலான ஒரு தியாகம். அதுவும் இந்த சமூகம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்களில்
சமூகம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளில், சமூகம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளில் இந்த சமூகம் விடுபட வேண்டுமென்றால் இந்த ஒரு தியாகத்தை நானும் நீங்களும் செய்யாத வரை அது நடக்காது. அந்த தியாகம்தான் எம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விலகி அல்லாஹ்வை நோக்கி நாம் செல்லுவது. இந்த தியாகத்தை செய்தால் அதுதான் எம்மை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹுடைய தீனில் உயர்விலும் நாளை மறுமையிலும் எமக்கு வெற்றியை வாங்கி தரும். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு எல்லாவற்றையும் துறந்து ஹிஜ்ரத் செய்தார்கள். இந்த நேரத்தில் இதை அறிந்த நாம் எம்முடைய பாவங்களிலிருந்து ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பாவம் கூட ஒரு சமூகத்துடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோர்களையும் அல்லாஹ் தண்டிப்பான். நபித்தோழி அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே, அல்லாஹுடைய தூதரே, நல்லவர்கள் இருந்தாலுமா அல்லாஹ் அந்த நேரத்தில் தண்டனையை பொதுவாக்கி கொடுப்பான்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவங்கள் அதிகமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தண்டனையை பொதுவாக்குவான் என்று. ஒரு சமூகத்துடைய பாவங்கள் எல்லை மீறப்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் தண்டனையை பொதுவாக்குவான். ஒரு சமூகம் வீழ்வதற்கு, ஒரு சமூகம் இழிவை அடைவதற்கு, ஒரு சமூகம் தோல்வியின் பாதையில் பயணிப்பதற்கு அந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்கள் தான் முதல் காரணமாக அமையும். அல்லாஹ்வின் சோதனைக்கு காரணமே அடிப்படையே பாவங்களாகத்தான் அமையும். உஹதுடைய போர்க்களம் எமக்கு அதை பாடமாக சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் உங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ் உங்களை பலப்படுத்தினான். ஆனால் உங்களில் சிலர் தடம் புரண்டீர்கள், உங்களில் சிலர் உலகத்தின் மீது ஆசை கொண்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபித்தோழர்களை அடையாளம் காட்டி அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் சுட்டிக்காட்டி கூறினான். இதன் காரணமாக அல்லாஹ் உங்களை திருப்பினான், அதற்கு பிறகு அல்லாஹ் உங்களை மன்னித்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உஹதுடைய களத்தை பாடமாக்கி சொல்கிறான். ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்யக்கூடிய பாவம் கூட ஒரு சமூகத்தை வீழ்த்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நானும் ஒரு சமூக வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம், நீங்களும் ஒரு சமூக வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். எம் தவறுகளும் காரணமாகும், உங்களுடைய தவறுகளும் காரணமாகும். பாவங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி ஒரு சமூகம் பயணித்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை கண்ணியமுள்ள சமூகமாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்வுள்ள சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றுவான். அல்லாஹ் அந்த தெளிவை, அந்த உறுதியை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும். அல்லாஹ் இந்த உரையின் மூலமாக பாடம் பெற்ற, படிப்பினை பெற்ற மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. இந்த உரையிலிருந்து நாம் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படிப்போம் என்ற உறுதியைத்தான். இன்ஷா அல்லாஹ் அந்த உறுதியில் அல்லாஹ் எமக்கு தெளிவை கொடுத்து அடுத்து நாம் சந்திக்கக்கூடிய நிலையில் அதை நாம் செய்து முடித்தோம் என்ற நிலையில் அல்லாஹ் எம்மை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தரட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுடைய வருகையை ஏற்று அல்லாஹ் இதனுடைய கூலியாக அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அதில் உயர்ந்த நபித்தோழர்களோடும் அல்லாஹுடைய தூதரோடும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.